நேற்று இங்கே பயங்கர மழைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மழைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல. நான்லாம் ஃபஸ்ட்லாம் மழையில் நனைஞ்சிட்டே இருப்பேன். எப்போவுமே நனைவேன். எனக்கு நனையிறது பிடிக்கும். இப்போ நனையதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா ரொம்ப நனைஞ்சு எனக்கு பயங்கரமாக குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நனையதில்லை. அப்புறம் என்னாச்சு, மழைன்னதும் ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அங்கே டாய்லெட் இருக்காதுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டாய்லெட் இருக்காது. அப்போ அந்த பப்ளிக் டாய்லெட்டை என்னால் யூஸ் பண்ண முடியாது. டாய்லெட் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு பிடபிள்யூடியிலேருந்து கட்டுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அது தாசில்தாரோட டாய்லெட்டை டைல்ஸ் போட்டு அது சரி பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு அங்கே டாய்லெட் கட்டலை. அப்போ நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ என்னாச்சுன்னா, ஹரிஹரன் சார் எலெக்ஷன் தாசில்தாராக இருந்தார். நான் ஹரிஹரன் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னதும் அவர் என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு பிரச்சனையாக ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போனீங்கன்னா உனக்கு வேலை செய்கிறதுக்கு இது இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ உனக்கு வேலை வேணும்னா நீ இதை பெரிய விஷயமா ஆக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதாவது அப்போ என் தம்பி விஜய் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ அவன் போய் கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லி அனுப்பிட்டு இருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப சிரமமாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வேலையை வேலை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என் மகன் படிச்சுட்டு இருந்தா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வேலைக்காக மற்ற விஷயங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எப்போவாச்சும் ரொம்ப முடியல, என்னால் நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறேன், அன்டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னும்போது அந்த கேட் அப்படி தாண்ட உடனே ஒரு மழை வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா மழையிலே உச்சா போயிடலாம், யாருக்கும் தெரியாது. அடுத்து அது மழை தண்ணி அடிச்சுட்டு போயிடும். ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு ஒரு வழியாக ஆக்கிடும். நம்ம வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அதுதான் அந்த மழை வருவதற்கான சந்தோஷம், மழை வந்துச்சுன்னா. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக நானும் நிறைய முறை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி என்னால் ரொம்ப முடியல, என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் போது தான் மழையும் அதுக்கேற்ற மாதிரி வரும். மழை என் ஸ்நேகிதி அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம்.